அஸ்பா போன கிளாஸ் ரெக்கார்டிங் கேட்டா என்ன ஒர்க் தந்து இல்ல. கேட்கலையா? என்ன ஒர்க் தந்தீங்க? ம். என்ன வேலை அந்த போன கிளாஸ்ல? தெரியாதா? ஒதுங்கோ. إن إن كل نفس لما عليها حافظة. ஆஹா, எல்லாம் மறந்துட்டோம். படிச்சதுல ரெண்டு பேல பெரிய விலை, படிச்சதுல விலை விட்டி. ம். இப்போ பாப்போம். إن إن كل نفس لما عليها حافظ. இப்போ ஹாஃபில் ஆண்டு ஓதுறதா ஹாஃபில் ஆண்டு ஓதுறதா? இது சரி. حافظ. நீங்க ஸ்டார்டிங் எப்படி ஓதின? لا. அதுதானே அங்கதானே பிரச்சனை. இது ரெண்டு ஓதுங்கோ, மேலே இருக்கிற ரெண்டு பாக்ஸையும். نفس لما عليها ம். مصد- مصدقا مصدقا لما بين يديه. குட். அப்போ கடைசி கிளாஸ்ல நாம் லாமும் மீமும் அலிஃபும் சேர்ந்து வாழ்ந்த இருப்பதுல எப்படி ஓதுறதுங்கிறத நான் கடைசியா பார்த்துக்கிற சப்ஜெக்ட். என்றால் நாங்கள் ஓதி கொண்டு போகிற வசனத்துல பிரச்சனை வந்துச்சு, இது அதனால நீ பாட்டி பார்த்தோம். இப்போ ஓட ஓது பார்ப்போம். فإن الجنة هي المأوى. திருப்பி ஓதுங்கோ, சத்தம் போட்டு ஓதுங்கோ, பிள்ளை சரியா வரும். فإن فإن الجنة هي المأوى. என்ன ஹலிலா? ஆஹா, கவனம். இது என்ன சொல்? ஹலில் ஆகிது. هي அப்போ சரியா ஓதுங்க. فإن الجنة هي المأوى. இது மல்வா அப்படியா? அப்ப நீங்க போன கிளாஸ் தொட்டும் பார்த்து படிச்சத பாத்தீங்களா? போன கிளாஸ்ல நீங்க மல்வான்னு தான் ஓதினேன், நான் விளங்கப்படுத்தினேன் இது மல்வா இல்ல, இது எப்படி வந்திக்குது, என்ன மாதிரி வரும் என்ன விளங்கப்படுத்தினேன். திருப்பி மல்வான்னு ஓதினா பிள்ளை. போன கிளாஸ்ல படிச்ச விஷயம் இந்த கிளாஸ்ல பிழை விட்டா புதிய சாப்டருக்கு போகப்படாதுங்கிறது ரூல்ஸ். அடுத்த ஸ்டெப் போகல. என்ன மறந்தா? பாருங்க சரியா. ஏன் மல்வாண்டு வராது, எப்படி வரணும்? مأوى வரும். எப்படி? مأوى. ஏன் மல்வாண்டு வரும், மல்வாண்டு ஏன் வராது? ஐயனா அந்த ம். அதுல வந்து ம். மீன் மீமும் ம். லாவும் ம். அலிஃபும் நீக்கிறதா. மீமும் லாவும் அலிஃபும் தான் நிக்கிற, அதானே மல்வா. மீமுக்கு தான் இன்னைக்கு அடையாளம். மீம்ட அடையாளம் இது ஃபத்ஹத்துன். குட். அலிஃப்ல லாம்ட லாம்ல சுக்கூன். சுக்கூன். வேற? சுக்கூன் அலிஃப்லேம் சுக்கூன். அலிஃப்லையும் சுக்கூன். முதலாவது இருக்கிற மீம் அப்படித்தானே? இல்ல. அவ சொன்ன யோசிச்சுக்கு மீம் என்று சொல்லி நான் சொன்ன மீம் என்று. மீமும் லாமும் அலிஃபு சொன்னேன், அதான் எழுதிக்கிறேன். முதலாவது எதுக்கு? லாம். லாம் தான் முதலாவது இருக்குது. லாமுக்கு சுக்கூன், அது பிறகு தான் என்னைக்குது? மீமு ம். மீமுக்கு ஃபத்ஹத்து. ம். அது பிறகு அலிஃப்.
அப்படியா? ஓ. சரி போதும் பாப்போம். فإن الجنة هي المأوى. ம். இரண்டாவது. حد- حدائق وأعنابا. அழகு என்று கலக்கிறது பிழை. حدائق وأعنابا. திருப்பி பாருங்க. حدائق وأعنابا. ம். நீட்டுறத குறைக்க கூடாது. இப்போ சரி இப்ப மூணாவது வாங்க. جزاء من ربك عطاء حسابا. இல்ல, இந்த துண்டு எப்படி ஓதுது? மின் ரப்பி கேட்டா ஓதுறது எப்படி ஓதணும்? من ربك. அது என்னது மிர் ரப்பி கேட்ட ஓதணும்? அப்ப நூனை விட்டு போட்டுரு அப்படியா? ஆ, அது நூனு விடணும். இன்னும் ம். ஒரு இடத்துல சுக்குன் செய்யப்பட்டு அவருக்கு ஒரு எழுத்து ம். சத்தாவோட ம். இன்னொரு அடையாளம் அவ அப்படித்தான் ஓடும். வெரி குட். ஏன் நாங்க சுக்கூனை விட்டுட்டு சத்த ஓதணும்? என்ன காரணம்? ஏன் நாங்க சுக்கூன் செய்யப்பட்ட நூனை விட்டுட்டு சத்தா செய்யப்பட்ட ராவை எடுத்து ஓதுறதுக்கான காரணம் என்ன? சொன்ன விஷயம் சரி அஷ்பா, அதுக்கான ரீசனை கட்டாயம் சொல்லணும். அல்லது சட்டம் அல்லது இந்த இடத்துல ஓதுற விஷயத்துல நாங்க 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 தான் அப்படித்தான் ஓதணும் என்று சொன்ன மாதிரி சட்டத்தை போட்ட மாதிரி பேசிடும். அப்ப அதுக்கு ஒரு காரணம் உண்டு. என்ன காரணம் அது? இன்ன காரணத்தால தான் நாங்க சத்து செய்யப்பட்ட ராவ எடுத்து ஓதுறோம். இன்ன காரணத்தினால தான் நாங்க சுக்கூன் செய்யப்பட்ட நூண்ட உச்சரிப்பை நாங்க விட்டுட்டு ஓதுறோம், மறைச்சிட்டு ஓதுறோம். இதுக்கான காரணம் உண்டு. தெரியாத காரணம் ம்ஹும். சொல்லி தரலையா? இப்ப நீ சொன்ன விஷயம் சொல்லித்தரப்பட்டீங்களா? சுக்கூன் செய்யப்பட்ட நூன் ஓ. மறைக்கிற அப்ப காரணம் கண்டிப்பா சொல்லித்தரப்பட்டிருக்கும். அதை நீங்க தான் பார்க்கணும். இன்னும் ஒரு இடத்துல நான் கட்டாயம் கேள்வி கேட்பேன். ஒரு மாதிரி நிறைய இடங்கள்ல இது. இன்னும் ஒரு இடம் வார நேரத்திலையும் ஏன் நாங்க சுக்கூன் செய்யப்பட்ட நூனை விட்டு போடுறோம், சதி செய்யப்பட்ட ராகவை ஃபோக்கஸ் பண்றோம், அதை உச்சரிக்கிறோம்ங்கிறதுக்குள்ள கேட்பேனா? நீங்க அந்த இடம். ம். ம். நாளா வாங்க. إنا أن إنا أنذرناكم عذابا قريبا. ம். என்ன அதாபன் என்றதுக்கு பின்னால ஏன் நின்னீங்க? என்னது ரீசன்? அதாபன் கொரீப. ஏன் அந்த இடத்துல நின்று போற காரணம்? நிக்கலையா? ம். அதபன் என்று ஓதி கொஞ்ச நேரம் நின்றுட்டெல்லாம் அது கொரீபன்னு ஓதின அப்படி இல்லையா? தும்மல் வந்த. தும்முலந்தா? அப்ப திருப்பி போதும். إنا أن சரி. أنذرناكم عذابا அன் قريبا. அப்ப அன்தர்னாக்கும் ரெண்டு முறை அன் நீக்குது அப்படியா? அப்படியாஸ்பா ரெண்டு முறை அன் வந்திக்கு அப்படியா? இல்ல. ஆ அப்ப என்ன இது? பெரிய பிரச்சனை இது. படிச்ச ஞாபகம் வைக்குதா? வசனத்துல ஓ. திக்கிறது, முட்டுறது, மோதுறது, இந்த பிரச்சனை ஓ. அப்ப திருப்பி போதுங்க. பிரச்சனை வரப்படாது, இந்த பிரச்சனையே வரப்படாது.
أنذرناكم عذابا قريبا கரீப அப்படியே நிப்பாட்டுறது. நிப்பாட்டுறது படிச்சாச்சு. கரீப சரியா நிப்பாட்டினது. قريب விலங்கல்ல. கரீப் அப்படியா? لا قريبا அப்போ தன்மை அதை 3 முறை பிள்ளை வந்த பிறகு 4வது வசனத்தை எத்தனை முறை ரிப்பீட் ஓதிக்கிறீங்க? இந்த 4வது வசனம் எத்தனை முறை ரிப்பீட் ஓதிக்கிறீங்க? மூணு ஆ மூணு விலங்கல்ல. சத்தம் போட்டு சொல்லணும். மூணு 3 தடவை ரிப்பீட் ஓதிக்கிறீங்க. இப்போ 4வது தடவை ஓத போறீங்க அப்படித்தானே? ஓதுங்க. إنا أنزلناكم عذابا قريبا கரீபாவை அந்த பாவை எத்தனை செகண்ட் நீட்டுறது? நினைச்ச அளவுக்கு நீட்டலாம் அப்படியா? எத்தனை செகண்ட் நீட்டி இல்ல ஓதலாம் அப்படியா? ஆ ஒரு செகண்ட் 1 செகண்ட் தானா? ஒரு செகண்ட் நீங்க ஓதினத்தை பார்த்தா எனக்கு அப்படி விளங்கல. எத்தனை செகண்ட் நீட்டி ஓதலாம் என்று மாதிரி தான் விளங்கினேன். சரி போதும் பார்ப்போம். ஏன்டா ஆள் பாருங்க. إنا வெயிட் கொஞ்சம் கேட்டுக்கோங்க. இந்த தாள் நீட்டினது 1 செகண்ட் அப்படித்தானே? இந்த நூனை நீட்டினது 1 செகண்ட் அப்படித்தானே? அதை விட أ- கூடுதலா நாம் இன்னொரு 2 மடங்கு கூடத்தான் இங்க நீட்டிக்கிறீங்க அப்படித்தானே? أ- அப்ப இந்த பாவ நீட்ட வேண்டிய அளவு இதுல எதுக்கு சமன் ஆயிக்கணும்? ஸ்டார்டிங் நூனுக்கு சமன் ஆயிக்கணும் அப்படியா? இல்ல இல்ல எதுக்கு சமன் ஆயிக்கணும்? அந்த அர்ணாக்கும்ல வந்து நூனுக்கும் அதாபால வந்த தாளுக்கும் சமனான அளவுக்கு தான் நாங்க நீட்டணும் என்ன? சுமாராக கண்ணளவுல أ- சரி கொஞ்சம் பேலன்ஸ் ஆயிக்கணும், சமன் ஆயிக்கணும். நீங்க நீட்டினது அப்படி விளங்கல, அதனால அந்த கேள்வி கேட்டேன். ம் திருப்பி போதும். إنا أنذرناكم عذابا قريبا குட் குட். இப்பதான் அதுல கொஞ்சம் ஒரு பேலன்ஸ் ஆன ஸ்டைலுக்கு வந்துக்குது. பாருங்க எல்லாம் பேலன்ஸ் ஆகணும். அன்னதார நாக்கும்ல நாங்க நீட்டுற அளவு அதாபால நீட்டுற இதெல்லாம் நீங்க ஆல்ரெடி நீட்டினது சரி. அதாக்கும் நீட்டுறல. அன்சாருன்னாக்கும் நகும் ந அத பரீப. நீங்க என்ன ஸ்டார்டிங் போயிட்டு ரெக்கார்டு கேட்டு பாருங்க. கரீபன்ட்டு போகக்கூடாது. கரீபன் நிப்பாட்டுறதும் போல, கரீப என்று நிப்பாட்டுறதும் போல, கரீப. இந்த ரீ இந்த ப இரண்டும் ஒரே அளவுக்கு பேலன்ஸ் ஆகணும். இதுதான் முக்கியம். விளங்கினா? أ- சரி, இன்றைக்கு أ- ஓதின இந்த 4 வசனத்திலையும் எந்த வசனத்தை ரிப்பீட் பண்ணாம ஓதினேன்? ஒரு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் சரியா ஓதி காட்டின வசனம் இது. என்ன இந்த 4 வசனம் கிளாஸ்ல இன்றைக்கு ஓதிக்கிறீங்க. 4லையும் ஓ ரிப்பீட் பண்ணி ஓதாம ஃபர்ஸ்ட் டைமே சரியா ஓதி முடிச்ச வசனம் எத்தனை இருக்குது? எதெல்லாம்? ரெண்டு எதெல்லாம்? ரெண்டாவது வசம் 2வது வசனமும் ஓகே. 2வதும் 2வது மட்டும் தானே ஓதின அப்படியா? ஃபர்ஸ்ட் டைம். அப்ப அடுத்த 3 பிழையாகி பிழையாகி பிழை தான் வந்து அப்படித்தானே? இந்த 4 வசனமும் போன கிளாஸ்ல அவங்களுக்கு நான் ஸ்கிரீன்ல கடைசியா வச்சுக்கிறேன்னா வரலையா? போன கிளாஸ் வீடியோல பார்க்கல அப்படியா? இது உங்களோட போன கிளாஸ்ல உங்களுக்கு தரப்பட்ட ஒரு ஒர்க் உண்டு. நீங்க பெரிய ஆள் சுட்டி உங்களுக்கு நாங்க ஹோம் ஒர்க்கை நீ திருப்பி எங்களுக்கு கட்டாயம் அனுப்பணும்னு சொல்றல. சில பேருக்கு ஹோம் ஒர்க் அனுப்பாட்டி உங்களுக்கு கிளாஸ் அரேஞ்ச் பண்றல. பட் உங்களுக்கு அவங்களோட ஸ்பீட் நல்லமென்று சொல்லி நாங்கள் உங்களுக்கு ஹோம் ஒர்க்கை கட்டாயப்படுத்தல. ஆனால் கிளாஸ்ல வந்து தார ஒர்க்கில் வசனங்களை ஒரு தடவைக்கு மேல ஓதுறதுக்கு வைக்கப்படாது. அது பெரிய பிழை. ஏன்னால் இந்த ஒர்க் வந்து உங்களுக்கு போன கிளாஸ் நீங்க ரெக்கார்டிங் கேட்டீங்கன்னா உங்களோட போன கிளாஸ் ரெக்கார்டிங்ல இதெல்லாம் மீக்குது.
இதுதான் எஸ்பா. அப்ப நீங்க அதை என்ன செஞ்சுக்கணும், என்ன செய்யணும், எங்களுக்கு நீங்க ஒவ்வொன்றா ஓதி ஓதி அனுப்பாட்டியும் இந்த 4 வசனத்தையும் படிச்சுக்கிற விஷயங்கள், வசனத்துல இறுதியில நிப்பாட்ட விஷயம், ஷத்தா சுக்குனுடைய விஷயம், மஅவான்னு சொல்ற லாம், மீம், அலிஃப் ஒரு சொல்ல வார விஷயம், இந்த மாதிரி விஷயங்களை வச்சு எப்படி நாங்க திக்காம முட்டாம மோதாம அவங்கள ஓதி காட்டலாம் என்ற ஐடியாவோட ஓதி ரெடி ஆகிட்டு வரணும். ஒரு கிளாஸ்ல வந்து ஒரு வசனத்தை 2 தடவை 3 தடவைக்கு ஓத போனீங்க என்றால் நாங்க அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண வேண்டி வரும். ஏன் நீங்க ஓதுறீங்க 3 தடவைக்கு, ஏன் ஃபர்ஸ்ட் டைமே உங்களுக்கு சரியா ஓத கஷ்டமாயிக்குது, ஏன் முதலாவதுல ஏன் கஷ்டமாயிடுச்சு ஃபர்ஸ்ட் டைம் சரியா ஓத சொல்லுங்க பாப்போம். وإن الجنة هي المأوى. நான் என்ன கேள்வி கேட்டேன், முதலாவது ஏன் ஃபர்ஸ்ட் முறையே சரியா ஓதல, ஆ அதுக்கான ஆன்சர் என்ன? أين أين اللام ألف கொண்டுக்கு வந்து விலங்கல்ல என்ன பிழை விட்டீங்க முதலாவதுல? அந்த ஹியல் மௌவால. ஹியல் மஅவாக்குள்ள நீங்க பிழை விட்டிக்கிறீங்க. அப்ப இது என்ன அர்த்தம் என்றால் நீங்க அதை திருப்பி ஒரு முறை சரி வீட்டுல ஓதல என்னதான் அர்த்தம். ஃபர்ஸ்ட்டுக்கு ஹையண்டு சொல்லி ஓதுன, ஹியைக்கு வேறு என்னத்தையும் ஓது நீங்க மல்வாண்டு ஓது நீங்க மீமை பேத்துட்டு ஏன்னா ரைட். அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க என்றால் 4 வசனங்களையும் திருப்பியும் ப்ரிப்பேர் ஆகிட்டு வரணும் அடுத்த கிளாஸுக்கு. திருப்பியும் சொல்ல உங்களுக்கு நாங்கள் ஹோம்ஒர்க் பெரும்பாலும் கட்டாயப்படுத்த மாட்டாங்க. பட் கிளாஸ்ல வந்து பிழையா ஓதப்படாது. பிழையா ஓதுனா அது ரிவிஷன் கிளாஸை தான் நீங்கள் புதிய பாடத்துக்கு போ, இல்லைன்னா உங்களுக்கு சப்ஜெக்டே பிழைய நீங்கள் மெமோன் எடுத்து ரெக்கார்டை கேட்டு என்னத்தை நீங்கள் மிஸ்டேக் விட்றீங்கிறதையும் பார்த்து சரியான அமைப்பில் ஓதி பழகிட்டு வரணும். இந்த சரியா? சரி.